கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. Jesus said to his disciples, things that cause people to stumble are bound to come, but woe to anyone through whom they come. Luke 17:1. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? ஒரு சிறிய பள்ளியில ஒரு ஆசிரியர் இருந்தாங்களா. அவங்க ரொம்பவே புத்திசாலியாக இருந்தாங்களா. ஆனால் அவங்களுக்கு பொறுமை ரொம்பவே குறைவாக இருந்ததா. அதே வகுப்பில் ஒரு மாணவன் படிப்பில் சிரமப்பட்டு இருந்தானா. அவன் முயற்சி செய்தாலும் அடிக்கடி தவறுகள் செய்தானா. அந்த ஆசிரியர் அவனை ஊக்கப்படுத்தாமல் வகுப்புக்கு முன்னாடி கண்டித்து கேலி செய்வாங்களா. இதை பார்த்த மற்ற மாணவர்களுமே அவனை பார்த்து கேலி செய்தாங்களா. நாளடைவில் அந்த மாணவன் கை உயர்த்துவதை நிறுத்தி தன்னம்பிக்கையும் இழந்தானா. ஒரு நாள் அவன் முயற்சி செய்யவே இல்லைன்றத அந்த ஆசிரியர் கவனித்தாங்களா. அப்போதான் வாழ்க்கையில் சிக்கல்கள் வருவது இயல்பு தான். ஆனால் அவங்களோட கடினமான வார்த்தைகள் அந்த குழந்தைய தடுமாற காரணமாக இருக்குதுன்றத அவங்க உணர்ந்தாங்களா. அவங்க அப்போதான் மனம் மாறினாங்களா. அதுக்கு பிறகு அன்புடன் பேசவும் பொறுமையுடன் திருத்தவும் தொடங்கினாங்களா. அந்த மாணவனும் மீண்டும் தன்னம்பிக்கையுடன் வளர தொடங்கினானா. வாழ்க்கையில் தடைகள் வரும், ஆனால் மற்றவங்க தடுமாற காரணமாக நம்ம எப்பவும் மாறக்கூடாது. ஆமேன்.